ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான ஐடியா வந்து தலை தீபாவளிக்கான ஷாப்பிங் விளாக் தான். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி என்ன அவுட்ஃபிட் போட்டிருந்தேன், என்ன மேக்கப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் காட்டியிருக்கேன். அந்த பொட்டு வந்து இதுக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லி கோல்டு கலர் பொட்டு, கிளிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு க்ரீமு இது அதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் சந்தன பேஸ்ட்டு வச்சா அது கொஞ்சம் நல்லா நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை போட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகியாச்சு. இங்கே வந்து இந்த கரும்பு தீபாவளி வரப்போதில்லை, அதனால கரும்பு வந்து ஆளாடுறதுக்கு அந்த வேஸ்ட்டெல்லாம் வச்சு தான் வெல்லம் செய்வாங்க. எனக்குமே அந்த ப்ராசஸ் பெருசாக தெரியாது. பட் இப்படி தான் இந்த வேஸ்ட் வச்சு தான் செய்வாங்க. அதை காய இப்படி தான் வைப்பாங்க, ரோட்லலாம் காய வைப்பாங்க. அது யாரும் தெரியாமல் இருந்தால் அவங்களுக்காச்சும் சும்மா பார்த்தாச்சு, ஓ இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நானுமே அதை ரொம்ப டீட்டெயிலாக இது வரையும் பார்த்ததில்ல. போய் பக்கத்தில் சும்மா எப்போயோ சின்ன வயசில் ஒரு முறை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்த்ததே இல்லை. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தண்ணி இப்போது ரீசெண்டாக மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலுமே தண்ணி, எந்த ஆற்றுல பார்த்தாலும் எங்கே பார்த்தாலுமே ஏரி, எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கு. வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தாலே தெரியும், அத்தனை ஜேசிபி அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்குள்ளே மழை பயங்கரமாக வந்துருச்சு, தண்ணியும் நிறைய வந்துருச்சு. அவங்களால இதை ஸ்டாப் பண்ணவும் முடியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய தண்ணி, எவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ தண்ணின்னு அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப கொஞ்ச நேரம் நின்று வேற பார்த்துட்டு போனோம் நாங்கள். எங்களுக்கு அப்படி தான் இருக்குது, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி. அதனால சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போகணுமே. பக்கத்தில் போகிறதுக்கும் பயமாக இருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது, நம்மளே அடிச்சுன்னு போயிடுவோமோ என்னன்னு தெரியல. கீழே விழுந்தா கொஞ்சம் ஸ்விம்மிங் எல்லாம் தெரியலனா கஷ்டம் தான். இந்த பக்கம் இருந்தால் கூட ஓகே, அந்த பக்கம் பள்ளம் என்னமோ கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. அதனால கொஞ்சம் தூரமாக இருந்து வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது இதுக்கப்புறம்னு சொல்லி போய் அதெல்லாம் பார்க்கணும், நிறைய ஷாப் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஷாப்பிங் அப்படின்னால கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்லி எக்ஸைட்டடாக தான் இருக்கும். எனக்குமே அப்படிதான். இந்த அவுட்ஃபிட்ஸ் ட்ரை பண்ணுவோம் பாருங்கள், உங்களுக்கு வாங்குறோமோ இல்லையோ அந்த ட்ரையல் ரூம் போய் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்களா, இல்லை ஐயோ ட்ரை பண்ணணுமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, அப்படியா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணால் போதும்ப்பா, எப்படினாலும் ட்ரை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் தான். இந்த பக்கம் பார்த்துட்டோம், சரி அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே பார்க்கறதுக்கு என்னமோ பல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம நின்னோம் அப்படின்னா ஆஃப் மேலே முழுகும். குட்டியாக இருக்கிறவங்களாம் ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் முழுக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எதுக்கு நின்னெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிறேன்னு சொல்லி பெருசாக யோசிச்சதில்லை. பட் பள்ளம் கொஞ்சமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஃபோர்ஸ் ஜாஸ்தி, தண்ணியோட ஃபோர்ஸ் ஜாஸ்தி. கீழே விழுந்தோம்னா அவள் தான் எழுறது கஷ்டம் தானே நினைக்கிறேன். அதனால நான் அந்த பக்கம் கொஞ்சம் தூரமாகவே இருந்து கொஞ்சம் நேரம் மட்டும் ரசிச்சுட்டு சரி நமக்கு நிறைய வேலை இருக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கிளம்பி போக போக லைக் எப்படி சொல்கிறது, 2-3 பாலம் இருக்குது. 2-3 பாலத்துலேயுமே 2-3 ஆற்றுலேயுமே தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா மழை அந்த மாதிரி தொடர்ந்து மழை, விட்டு விட்டு மழை, எல்லாமே எப்படி சொல்கிறதுனே தெரியல. டெய்லி மழை வருது, ஈவினிங்கான மழை வருது, காலையிலான மழை வருது, நைட்டில் மழை வருது. எப்போ வரும் எப்படி வரும்னே சொல்கிறதுக்கே இல்லை. அதனால் வெளில எதுவுமே ட்ரெஸ் காய வைக்கிறதோ எதுவுமே நைட்லலாம் வெளில எதுவுமே வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பாட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் மழை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 11-12 எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா 2 o'clock 3 o'clock மறுபடியும் மழை வந்துடுது. அதனால் கொஞ்சம் கூட நம்பவே முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் காஞ்சிச்சோ இல்லையோ சரி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுறது. ஒரு சில டைம் மட்டும் வெயில் நல்லா இருக்கலாம், அப்போ மட்டும் வெளியே வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறது. அப்படி இதை போய்ட்டுருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸாக. அதனால தான் இவ்வளோ தண்ணி, இவ்வளோ மழை. அப்பா சாமி, நிறைய மழை வந்ததுனால தான் தண்ணி எல்லா பாலத்துலேயும் எல்லா ஆற்றுலேயும் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஓரளவுக்கு தரப்பாலம் மாதிரி தான். லைக் எப்படி சொல்கிறது, கீழே தான், ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய மழை வந்துச்சு, நிறைய தண்ணி வந்துச்சுன்னா இந்த மேலே கூட தண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, நான் போய் பார்த்துருக்கேன் இங்கெல்லாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. கீழே போகிற வரைக்கும் ஓகே, மேலே வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். கீழே போயிட்டு இருந்து இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, இது வேறு ஆறு வேறு பாலம், இந்த மாதிரி தான் 2-3 ஆறு இருக்குது. 2-3 ஆற்றுலேயுமே தண்ணி, 2-3 பாலத்துலேயுமே தண்ணி போயிட்டுருக்கு. அப்பா சாமி, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. நிறைய தண்ணி பார்க்கும்போதே பயமாக இருக்கும், ஐயோ என்ன இவ்வளோ தண்ணி இருக்குங்கிற மாதிரி. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறதுக்காக போகிறோங்கிறதே மறந்துட போகிறோம். போயிட்டு இது பண்ணோம், தீபாவளி ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு என்ன சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. சாரீங்கிறது கன்ஃபார்மாக சூஸ் பண்ணியாச்சு. பட் அதில் இந்த கலர் இருக்கணும், அந்த கலர் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை. அங்கே போயிட்டு
என்ன இருக்கோ அது நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு போயிட்டோம்னா இந்த கலர் இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா மோஸ்ட்லி அது கிடைக்காது, நம்ம தான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு இருக்கிறதுல எது பெஸ்ட்டு, நமக்கு எது பிடிச்சிருக்கோம், நமக்கு எது சூட் ஆகும் தெரியணும், நம்ம பட்ஜெட்குள்ளேயும் வரணும், அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாரீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன். என்ன நடக்க போதும் என்னவோ பெருசாக ஐடியாலாம் இல்லை. சென்னை சில்க்ஸ் தான் போயிடணும் மோஸ்ட்லி. அங்கே செட் ஆகிரும் எனக்கு சாரீ. இல்லைன்னா நெக்ஸ்ட் டேவும் சென்னை சில்க்ஸ் தான் போவோம். வேறு இடத்துலையும் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆனதில்லை. ஒவ்வொரு சாரியாக வச்சு பார்த்துட்டு இருந்தேன், இது செட் ஆகுமா, இது செட் ஆகுமா, இது செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி. பட் வச்சு பார்க்கறதுல லாஸ்ட்டாக தான் ஒரு சாரீ நான் புக் பண்ணியிருந்தேன். அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய சாரீ பார்த்துட்டு இருந்தேன். பிங்க் சாரீ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, இதே பிங்க் வித் க்ரீனு. ஆனால் இந்த பிங்க்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிங்க்கு, சேம் க்ரீனு. சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாரீ வச்சு பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக இந்த சாரீ தான் பிக் பண்ணேன். இது எடுத்து வச்சுக்க சொல்லிட்டேன். இன்னொரு சாரீ பிக் பண்ணல. இன்லா சைட்லேருந்து ஒன்று வாங்கி தருவாங்க, அம்மா வீட்டு சைட்லேருந்து ஒன்று வாங்கி தருவாங்கல்ல. சரி இன்லா சைட்லேருந்து பிக் பண்ணுற சாரீ பார்த்துட்ருக்கலாம். இதுவான்னு சொல்லி பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு. லெஃப்ட் சைடில் போட்டிருக்கலாம், அந்த மாதிரி சாரீ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. சரின்னு சொல்லி ரைட் சைடில் இருக்கிறத லாஸ்ட்டாக பிக் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு பிங்க் கலர் சாரீ பார்த்தா, சரி பிங்க் கலர் தான் நம்மக்கிட்ட 2-3 இருக்கே ஆல்ரெடி, மறுபடியும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வச்சுட்டேன். சரி இது வேண்டாம், வேறு ஏதாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய சாரீ வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பில் போக கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் சாரீ. அதுக்கப்புறமாவும் நிறைய சாரீ வச்சு பார்த்துட்டு இருந்தேன், இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சாரீ நான் வச்சு பார்த்துருந்தேன். எனக்கு இந்த சாரியா அந்த சாரியான்னு இருக்கும்போது ரெண்டுத்தையுமே வச்சு பார்க்காது, ரெண்டுத்துல எதுவும் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சு பார்த்து அப்புறம் 2-3 சாரீ வாங்கியாச்சு ஃபைனலாக. இதெல்லாமும் வச்சு பார்த்துட்டு இருந்தானா இதில் எதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. சும்மா வச்சு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வச்சுட்டேன். அப்புறம் பில் போட்டுட்டு சுங்கு கட்டுறது கொடுப்பாங்களே, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு செக்ஷனில் போயிட்டு இந்த பிரைடல் சாரீஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 20K 30K அப்படி இருக்குது. இவ்வளோ பட்ஜெட்டெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை தீபாவளி ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு 4 to 5K வர மாதிரி சாரீஸ் தான் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் தான் ஒரு சாரீ பிக் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது இந்த சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு சாரீ, இன்னும் 2 சாரீ பிக் பண்ணியிருந்தேன். மொத்தமாக 3 சாரீ பிக் பண்ணியிருந்தேன் நான். 3மே இது கட்டி கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் போய் வேறு ஏதாவது ஷாப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் இங்கேயே இன்னொரு சாரியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மென்ஸ் செக்ஷனில் ஷர்ட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். ஃபஸ்ட்டு நல்லா ஆடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நின்றதுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் வந்து இதுவும் மறந்துட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு. ஹெல்மெட் வந்து சாரீ செக்ஷனில் வச்சுட்டு போயாச்சு. நல்லா போயிட்டு அங்கே போயிட்டுக்கப்புறம் ஞாபகம், ஐயோ ஹெல்மெட்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோமே உள்ள அப்படின்னு சொல்லி. ஹெல்மெட் அந்த பேக் கூட வச்சுக்கலாம், ஆனால் பேக் கூட ஹெல்மெட்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ். இங்கே அப்படி தான். சரின்னு சொல்லி கையிலே எடுத்துகிட்டு போகிறோமா எங்கேயாச்சும் வச்சுட்டு போய்ட்றோம். சரின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து பார்த்தா அது அங்கேயே தான் இருந்தது. அந்த சாரீ செக்ஷனில் நாங்கள் எங்கே வச்சோமோ அங்கேயே இருந்தது. வேறு ஏதாவது சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க, ஷாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருந்து அமைதியாக போயிட்டு எங்களோட ஹெல்மெட் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் மென் செக்ஷனுக்கு போயாச்சு. சரி போயிட்டு அங்கேயே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். இது செட் ஆகுமா அது செட் ஆகுமான்னு. தேங்க் காட் அங்கேயே செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. சரின்னு சொல்லி அங்கே தான் அவுட்ஃபிட், நம்ம வீட்டில் வீடியோவே எடுக்கலையே இதுதான் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி காட்டணுமே அப்படின்னு சொல்லி மென் செக்ஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போய் ட்ரையல் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் சும்மா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். போர் அடிக்கும்ல நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, அவங்க போட்டுட்டு வர வரைக்கும் போர் அடிக்கும். அப்படி எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வேறு ஷர்ட்டெல்லாம் பார்க்க போயிடுவேன். வேறு ஷர்ட்டோ பேண்ட்டோ ஏதாவது செட் ஆகுதா சைஸ்க்கும் நம்ம கலருக்கு அந்த மாதிரி செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்க போயிடுவேன். அதுக்கப்புறம் பில்டிங்கில் பயங்கர கூட்டம். நாங்கள் சும்மா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அங்கே. சரி அப்போயே மென் செக்ஷனில் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இங்கே மட்டும்தான் நான் மென் செக்ஷனில் எவ்வளோ பார்க்குறேன்னு. மோஸ்ட்லி மென் செக்ஷனில் கொஞ்சமான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குமே. இங்கே பிராண்டட் தனியாக வச்சுருப்பாங்க, நார்மல் தனியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பயங்கர பில் அன்றைக்கி. சரி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா கொஞ்சமாக உங்களுக்கு. சரி எங்கேயாச்சும் சாப்பிட்லாமா வேணாமான்னு பயங்கர கன்ஃபியூஷனு. போனதுக்கே லேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஷாப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னா 3 சாரீ எடுத்திருந்தேன்னா ஒரு சாரீ கூட எனக்கு செட் ஆகிற மாதிரியே இல்லை. சரி இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா இன்னொரு நாள்லாம் கூட்டம் ஆயிரும். அண்ட் நமக்கும் தீபாவளி கிட்ட வந்துருச்சு. நம்மளும் சாரீ அட்லீஸ்ட் 1 ஸ்டிச் பண்ணியே ஆகணும், 1 பிக் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் போனேன். லாஸ்ட்டாக நான் மனசே விட்டுட்டேன். சரி வேண்டாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஒரு சாரீ பிக் பண்ணியிருந்தேன். சரி அதோட சிங்கு கட்டுற வரைக்கும் வேறு சாரீஸ் பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் சாரீஸ் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. கடைசி எப்படியோ வெற்றிகரமாக
இது வீக் டே தான் ஆனாலும் கூட்டமாக இருக்காங்க. வீக்கெண்ட்ஸில் போனால் சுத்தமாக கடைக்குள்ளேயே போக முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வீக் டேஸில் தான் போனேன். அப்பயும் கூட்டமாக இருக்காங்க. நான் வீக்கெண்டு அப்புறம் இன்னொரு வீக் டேலையும் போயிருந்தேன். தீபாவளி கிட்ட நாங்கள் நல்ல வேலை அந்த கடைக்கு போகல. சைடில் நாங்கள் பைக்கில் போகும்போது பார்த்தா எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நல்ல வேலை இன்றைக்கெல்லாம் நம்ம ஷாப் பண்ண வரல அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா ஒரு கலெக்ஷன் கூட நம்மளால் பார்த்துருக்க முடியாது அந்த கூட்டத்தில். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நமக்கும் எந்த கலெக்ஷன் வேணுமோ அதை எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. கூட்டமாயிட்டா அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, எந்த கலெக்ஷனும் அவங்களால காட்டியிருக்க முடியாது, நம்மளால பார்த்துக்க முடியாது, பொறுமையாக ஷாப் பண்ணியிருக்கவே முடியாது. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஷாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே போயிட்டு வீட்டுக்கிழமை எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பொறுமையாக போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டுக்கு போய்ட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் எல்லோரும் தீபாவளி ஷாப்பிங் 1 வீக் 2 வீக் முன்னாடியே பண்ணிட்டீங்களா? 1 மந்த் முன்னாடியே சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் கொடுக்குறக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணிங்களா, இல்லை ஷாப் பண்ணி முன்னாடி வச்சுட்டிங்களா, என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே தான் பண்ணிட்டோம். ஆனால் சில டைம் இருக்கும் ரஷ்ஷில் அப்படி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் தான் போகிறதே. அந்த மாதிரி பண்ணிங்களா, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அண்ட் எங்கே போனீங்க, என்ன பிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம இவ்வளோ தான் இதை மட்டும் பிக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. லாஸ்ட் மினிட்டெல்லாம் இல்லை, நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டோம். அண்ட் ப்ளவுஸ்க்கு தேவைப்படுறதுக்கு நம்ம சைட்லலாம் வச்சு தைக்கிறதுக்கு அந்த நாட்டுக்கு வைக்கிறதுக்கு ரோப்பு அதெல்லாம் வாங்கணும்ல, அதில் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். மறுபடியும் ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்தோம். ஷாப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து SBRல போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாங்கள் வேறு எங்கேயோ போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது வந்து க்ளோஸ்ட் அன்றைக்கி, என்னதுன்னு மறந்துட்டேன். சரின்னு சொல்லி SBR பிரியாணிக்கு போயிருந்தோம். நல்லா இருந்தது அங்கே மட்டன் பிரியாணி. நம்ம மட்டன் பிரியாணிக்கு அப்புறம் ஏதாச்சும் பிளெயின் பிரியாணி கேட்குவோங்களா, அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி கடையில் நல்லாவே தர மாட்டேங்கிறாங்க. அது நம்மளை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா இல்லை அப்படி தான் செய்வாங்களா, இல்லை நமக்கு தான் பிடிக்கலையா, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பிளெயின் பிரியாணி நல்லாவே இருக்காது. பட் நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படின்னே எனக்கு தெரியவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு குவார்ட்டர் பிளேட்டு பிளெயின் பிரியாணி சொல்லணும், அது சொன்னோம். அது என்னன்னா நல்லாவே வரல, எதுக்குடா வாங்கினோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மட்டன் பிரியாணியும் சாப்பிட்டேன். மட்டனோட பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்தது, கர்ட் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பட் அந்த பிளெயின் பிரியாணி தான் லைக் எப்படி சொல்கிறது, இந்த பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படி சொல்லிக்கலாம். பிளெயின் பிரியாணி ஓகே ஆவரேஜாக இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். பட் பிரியாணி எல்லாம் சூப்பராக இருந்தது. அதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வெளில எங்கேயாச்சும் சாப்பிடுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம வெளில போயிட்டோம், வெளில சாப்பிட்லாம் வேறு குத்தமாயிருமோன்னு சொல்லி சும்மா வச்சு ஸ்நாக்ஸ் ஆச்சும் சாப்பிட்ருவோம் நாங்கள் மோஸ்ட்லி. அண்ட் சாப்பிடாம எப்போயாச்சும் ரேராக வந்திருக்கோம். பட் மோஸ்ட்லி ஏதாச்சும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா தான் மனசே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இல்லைனா வெளில போயிட்டு வந்தது திருப்தியே இருக்காது நமக்கு. இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி வெளில சாப்பிட முடியாது. அப்பயும் கூட நான்வெஜ் இல்லாமல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். பட் வேறு எங்கேயாச்சும் போகிறோம் கோவிலெல்லாம் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்துக்குது. அண்ட் லஞ்சுக்கு தான் மோஸ்ட்லி வெளில போகிற மாதிரி இருக்கும். இது வேற ஒரே ஒரு முறை தான் நாங்கள் டின்னர் வெளில சாப்பிட்ருக்கோம். வீட்டுக்கு வாங்கினாலும் சாப்பிட்ருக்கோம் டின்னர் நிறைய. பட் வெளில அவுட்டிங்குன்னு போயிட்டு வெளிலையே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது வந்து ஒரே ஒரு முறை தான் டின்னர் டேட் போயிருக்கோம். அப்போ மட்டும்தான். அதுக்கப்புறம் நைட் ஷோ எப்பயாச்சும் போயிருக்கோமா, நான் போயிருக்கோம். ஒரே ஒரு முறை போயிருக்கோம், அதுவுமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ண வேண்டிய வேலை இருந்தது, அதில் ஃபில் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நாங்கள் போகும்போது ஃபில் பண்ணிடுவோம். ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததா, எல்லாம் வரும்போது ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்குமே. பெட்ரோல் ஃபில் பண்ணாமல் நாங்கள் போயிட்டு வந்திருக்க மாட்டோம் மோஸ்ட்டாகவே. சரி போட்டு வந்து வச்சிட்டோம்னா வீட்டில் கொஞ்சமாக குட்டியாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம்ல, அந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மோஸ்ட்லி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வரும்போதாச்சுன்னு டேங்க் ஃபில் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம தான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நமக்கு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2894 இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்கோம். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். பில் அமௌண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஷர்ட்டு பேண்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மென்ஸ், அதே தான் லக்ஸரி ப்ராண்டு. டெனிம் பேண்ட்டும் ஷர்ட்டும் வாங்கிடணும். அதுதான் மெயின் செக்ஷனில் அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே சாரீ செக்ஷன் வந்து சாரீ வாங்கணும்னு சொன்னால இது வந்து அந்த க்ரீன் கலர் சாரீ 4Kக்கு 5 rupees கம்மி. அந்த க்ரீன் கலர் சாரீ. இன்னொரு சாரீ நான் சொன்னல, அதுவுமே இன்னும் 2 சாரீ வாங்கிடணும். அது உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டல, சும்மா பாக்ஸோடு காட்டுறோம். நான் என்னைக்காச்சும் வியர் பண்ணுவேன்ல அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் சாரீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு சாரீ.
ஒரு மாதிரி ரெண்டுமே ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க், ஆனியன் பிங்க் ஒன்று, இன்னொன்று வந்து நார்மல் பிங்க்கு, பேஸ்டல் பிங்க் இருக்கும்ல அந்த மாதிரி பிங்க்கு, ரெண்டுமே பிக் பண்ணியிருந்தோம் நாங்கள். சரின்னு சொல்லி ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேறு எதுவும் வாங்கினோம், மறந்துட்டேன் அது. அதெல்லாம் வாங்கிட்டு இன்னர்ஸ் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான், அதோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. அதுக்கே பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி இதுக்கு மேலே பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிலவே சாப்பிட்ருமா. சரி டின்னர் மட்டும்தான், சரி டின்னர் அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா போதுமா இருக்கும். ஏன்னா பிரியாணி சாப்பிட்டோம்ல, அதுவே வயிறு ஃபுல்லாக இருந்தது. சரி லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே வாக்கிங் போயிருந்தால் கிளைமேட்டுமே நல்லா இருந்தது. சரின்னு சொல்லி அது கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். வேறு எதுவுமே பண்ணல. அப்படி தான் இன்றைக்கான வீடியோ நேரில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye, see you soon.